நீங்கள் எல்லோரும் நல்லா பாருங்க, பார்த்ததை நீங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து சொல்ல போகிறீங்க. திரும்பி ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. நல்லா இப்போ அழகப்பா எவ்வளோ சென்டிமீட்டர் லைட்டை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாடலோடைய நீளம் எவ்வளோன்னா ஒரு 15 சென்டிமீட்டர். நம்மளுடைய அரேடி ஸ்கேல் அளவு தான் இருக்குது. அந்த லைட்டை ஆன் பண்ணோன்னா நீங்கள் 40, 50, 90 சொல்லிடுறீங்க. ஏன் வந்து அந்த நீளம் அதிகரிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ள இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க நிறைய லைட்டு தெரியுது சார். ஆனால் இங்கே செட் பண்ணியிருக்கிறது மேலே மட்டும்தான் சீரியல் பாரு. மேலே ஒரு ஸ்ட்ரிப் வச்சுருக்கோம், அது மட்டும்தான் சீரியல் பல்ப். உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே சீரியல் பல்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு லைட்டு எப்படி இன்ஃபினிட்டி பவராக தெரியுது அப்படின்னா அங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, எதிரொலிப்பு நடக்குது. வெறும் எதிரொலிப்பு கிடையாது, பன்முக எதிரொலிப்பு. பன்முகம்னா என்ன? பலதரப்பட்ட எதிரொலிப்பு. ஒரு பொருளை பட்டு 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 அப்படியே எண்ணிக்கை அடங்காத ஒரு எதிரொலிப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்முக எதிரொலிப்பு. சரியா? இந்த மாடலுக்கு பேர் வந்து டீப் வெல் அப்படின்னு. டீப் வெல். சரியா? இதை இங்கே ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நிறைய சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபைட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு வில்லன் வந்து ஒரு குளோனுக்குள்ள சேர்ந்துட்டாருன்னா அவருடைய ஃபேஸ் வந்து பல மடங்காக தெரியும். பார்த்துருக்கீங்களா? நிறைய சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ சாதாரணமாக நீ பார்க்கலாம் அப்படின்னா அந்த பண்புதிரில் இப்போ நம்ம சலூன் கடையில் பார்க்கலாம். நம்ம ஒரு முகம் எப்படி தெரியும்? இங்கிட்ட தெரியும், இங்கிட்ட தெரியும், இங்கிட்ட தெரியும், அங்கிட்ட தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனான அந்த டீபிள் கான்செப்ட். சரியா? இது தமிழ்ல வந்து ஆழ்துணைங்கிறது இதை வந்து எப்படி பண்ண வந்து சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு தான் இருக்கு. ஆனா வந்து அதில் லைட் போட்டதுக்கப்புறம் வந்து அதை பார்த்தோம்னா வந்து அது வந்து நான் கிணறு மாதிரி வந்து ஆழமா தெரியுது. அது காரணம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. மேலே மட்டும்தான் வந்து லைட் இருக்கு. அது வந்து ஒரு கண்ணாடி இன்பம் மூலமா வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதிரொலிக்கிறது மூலமா வந்து இது வந்து நமக்கு வந்து ஆழமா போற மாதிரி தெரியுது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து தேவையான பொருட்கள் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து பிவிசி பைப்பு, அப்புறம் வந்து ஒரு பசாரு, HW பேட்டரி ஒன்று, HW பேட்டரி கிளிப் ஒன்று, அப்புறம் வந்து டபுள் சைட் டேப்பு, அப்புறம் சுவிட்ச் ஒன்று, அப்புறம் வயர்ஸு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபாரம் 547 அது வந்து தேவை, அப்புறம் வந்து கார்போர்ட் அட்டை வந்து தேவை, அப்புறம் வந்து ரெட் கலர் LED ஸ்டிப் லைட் ஒன்று. இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒன்று வந்து செஞ்சுருந்தேன். அதில் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மழை வந்து பெய்யுதுன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ கதவை சட்டியில் வந்து தூங்கினா நம்மளுக்கு வந்து மழை பெய்யறது வந்து சத்தம் வந்து கேட்காது. அதே வந்து நம்ம தூங்கிக்கிட்டு மேலே வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த இது ப்ராஜெக்டை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருந்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து சவுண்டு கேட்கும். அதை வந்து நான் எப்படி நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து மழை பெஞ்சிட்டு வந்து இந்த பிளேடில் வந்து ரெண்டையும் வந்து ஜாயிண்ட் ஆகையில் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆனால் வந்து உள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து LED ரெட் கலர் ஸ்டிப் வந்து லைட் எரியும். அப்புறம் வந்து இந்த பசாரில் வந்து சவுண்ட் விடும். இதெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கே பார்க்குறோம்னா நம்ம அன்றாட வந்து இந்தமாதிரி வீட்டில் வந்து இதை பயன்படுத்தலாம்.